ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நல்லா முள்ளங்கி சாம்பார் நான் எப்படி வைப்பேன் பாருங்க. அதேமாதிரி முள்ளங்கி அந்த வாடையே அடிக்காது. ஒவ்வொருத்தவங்க டிஃபன் பாக்ஸ் திறந்து சொல்லிட்டு அந்த முள்ளங்கியோட வாடை பிடிக்காதுன்னுவீங்க. நான் செய்கிற மெத்தடில் வந்து முள்ளங்கி சாம்பார் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார், நூல்கோஸ் பொரியல், வாழைக்காய் பொரியல், ரசம், இது எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். முள்ளங்கி வந்து கண்டிப்பாக நிறைய எடுத்துக்கோங்க. முள்ளங்கியில் வந்து நிறைய வந்து நீர்ச்சத்து இருக்குது அதிகமாக. வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குலாம் முள்ளங்கி ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் முள்ளங்கி நல்லா எடுத்துக்கோங்க, யூரின் நல்லா போகும். இங்கே வந்து நூல்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நூல்கோஸுமே ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி எல்லாமே நல்ல காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வாழைக்காய் வந்து வறுவல் பண்ண போகிறோம். இங்கே சாப்பாடுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு ஆன் பண்ணி விட்ருவோம். இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து வந்து முள்ளங்கியை நல்லா வதக்கிடணும். இப்போ நான் வந்து அரிசி கழுவுன தண்ணியில் வந்து முள்ளங்கியை ஊற வச்சுருக்கேன். அரிசி கழுவுற தண்ணியில் வந்து முள்ளங்கி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தான் செய்யணும். அரிசி கழுவுற தண்ணியில் வந்து முள்ளங்கி போட்டுருங்க. அந்த வாடையெல்லாம் அந்த தண்ணியிலே போயிடும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி இப்போ ஊற்றிருக்கேன். இப்போ வந்து முள்ளங்கியை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வந்து எப்பயுமே முள்ளங்கி சாம்பார் வைக்கும்போது முள்ளங்கியை நல்லா வதக்கிடணும். அந்த வதக்கிட்டாதான் அந்த பச்சை வாடை அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்குது. எண்ணெய் நல்லா காயட்டும். முள்ளங்கியை சேர்த்துடலாம். முள்ளங்கி வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. வந்து வதக்கிடணும். அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். நம்ம நல்லா வதக்கிடலாம். உப்பெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். எண்ணெயில் மட்டும் வதக்கி எடுத்துருவோம். உப்பு எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம சாம்பார் வைக்கும்போது உப்பு போட்டுக்கலாம். உப்பெல்லாம் தேவையில்லை. முள்ளங்கி நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி முள்ளங்கி நல்லா வதக்கணும். முள்ளங்கி வந்து தண்ணி விட்டு வரும், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ எடுத்துடலாம். முள்ளங்கி எண்ணெயை கொஞ்சோண்டு இருக்குது. எண்ணெய் வதங்கினதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முள்ளங்கி பாருங்கள் எப்படி வதங்கிருக்குன்னு. இந்த மாதிரி வதக்கிடணும். இந்த மாதிரி வதக்கி நம்ம முள்ளங்கி சாம்பார் வச்சா அந்த முள்ளங்கியோட மனமே இருக்காது, அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் காயவும் நம்ம கடுகு சேர்த்துடலாம். சாம்பாருக்கு கடுகு நல்லா வெடிச்சதுமே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி சாம்பாருக்கு அந்த சீரகம் மனம் சூப்பராக இருக்கும். சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக போதும். அதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மிளகா நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் போட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம். எப்பயும் போட்டு விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடணும். முள்ளங்கி சாம்பாருக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து விட்டுறலாம். உப்பு நல்லா வதங்கட்டும். இப்போ வதக்கி வச்சு முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த எண்ணெயோடு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துடலாம். இங்கே வந்து நான் பருப்பு வந்து 1 டம்ளர் நல்லா பருப்பு வேக வச்சு அதில் வந்து பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் 2 தக்காளி பழம் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இந்த தக்காளி பழத்தை எடுத்து அப்படி நம்ம மசிச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ பருப்புலேயே மசிச்சு விட்டுறலாம். தக்காளி பழம் போட்டு பருப்பு வேக வச்சிடணும். ஒரே ஒரு விசில் நான் விட்டேன். துவரம் பருப்பு, ரேஷன் பருப்பு 1 விசில் விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது பாருங்க. நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துடலாம். சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் இந்த பொடியும் சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுலாம். தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மசாலா வந்து அந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துருக்குறேன். இப்போ வாங்க சாம்பாருக்கு வந்து நல்லா அங்கே வந்து முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பை ஊற்றிடலாம். முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கவும் மல்லித்தலை போட்டு இறக்குனா சூப்பரான ஒரு முள்ளங்கி சாம்பார். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். குக்கரில் வந்து நம்ம நூல்கோஸை வந்து ஒரு 2 விசில் விட்டுருவோம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தாளிக்கலாம். கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம நூல்கோஸையும் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா அலசிட்டு வந்தாச்சு. இப்போ நூல்கோஸை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம 2 விசில் விட்டோம்னா நல்லா நூல்கோஸ் வெந்துடும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்க, ரொம்ப வேண்டாம். இந்த அளவுக்கு போதும் தண்ணி. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2 விசில் 3 விசில் விட்டுறலாம். அப்போ நமக்கு வந்து நூல்கோஸ் நல்லா வெந்துடும். குக்கர் போட்டு மூடிடலாம். பக்கம் வச்சாச்சு. இந்த பக்கம் சாம்பார் வருங்க நமக்கு சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இறக்கிடலாம். மல்லித்தலை சேர்த்து முள்ளங்கி சாம்பார் மணக்குது பாருங்க. கொதிக்கும் போதே நல்லா மணம் வரும். அந்த முள்ளங்கி வாடையே அடிக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சூப்பரான ஒரு முள்ளங்கி சாம்பார். இப்போ வந்து நம்ம ரசத்தை தாளித்து விட்றலாம். அவ்வளோதான், முள்ளங்கி சாம்பார் வருங்க நமக்கு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ ரசத்துக்கு வந்து நான் வந்து 2 வந்து தக்காளி பழம் எடுத்து வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். தாளித்து விட்றலாம். இப்போ ரசத்தை நல்லா 2 தக்காளி எடுத்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு அப்படி நம்ம புளி தண்ணி சேர்த்து உப்பு எல்லாமே போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து
மிளகு, வெள்ளைப்பூடு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ரசத்துக்கு. ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நல்லா கடுகு பொரிஞ்சதுமே வந்து நம்ம நுணுக்கி வச்சுருக்கிறத இடித்து வச்சுருக்கிறேன் இதெல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். சிம்மில் வச்சு விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா வதக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம வந்து ரசத்தை செஞ்சோம்னா இதுவும் நல்லாயிருக்கும். அரைச்சி விட்டு ரசமும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா எண்ணெயில் வதக்கிடுறோம், அதை பச்சையை அரைச்சி தாளிக்கிறோம், அவ்வளோதான் ரசத்துக்கு வித்தியாசம் வந்து. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். தக்காளி பழம், புளி கரைசலை. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நுரக்கட்ட வரும் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்ததப்போ மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கலக்கி விட்டு வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு இப்போ நம்ம காய் இந்த பக்கம் விசில் வந்துருச்சு, நம்ம தாளித்து விட்டுறலாம். ஊற்றிக்கலாம். நம்ம வந்து காய் வணக்கி விட்டுறலாம். நூல்கோசு வந்து நான் வேக விட்டு இறக்கிருக்கேன் பாருங்கள். ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். காய் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். நமக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த தண்ணியோடையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து தாளித்து விட்டுறலாம். கடுகு நல்லா வெடிச்சது வந்து வெங்காயம் கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா வெடிக்கட்டும். சேர்த்துடலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய், வரமிளகாய் 2 சேர்த்துருக்குறேன். இது காரம் இது மட்டும்தான், வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சுட்டோம், அதனால் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உப்பு இதிலே சேர்த்துருக்கோம், நம்ம பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த காய் வந்து தண்ணியோடய நம்ம சேர்த்துடலாம். தண்ணியை வடிக்க வேண்டாம். கடலைப்பருப்பு எல்லாமே இதில் போட்டிருக்கோம், அதனால் காயோட கொஞ்சம் வேகட்டும். நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம வாழைக்காய் வறுவல் பண்ணிடலாம். கடுகு போட்டு உளுந்து. இது வந்து மசாலா எதுவுமே சேர்க்காத வாழைக்காய், பொடி மாசு மாதிரி சூப்பராக இருக்கும். பொடி மாசுக்கு வந்து நம்ம துருவி சேர்ப்போம். இதை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன், அவ்வளோதான். கடலைப்பருப்பு, பூண்டு ஒரு 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். வரமிளகா, பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்க்கறதுனால பூண்டு, பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் பூண்டும் பெருங்காயம் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிடலாம். வேறு மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். உப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு சேருங்க. கல் உப்பு சேர்த்தா கரையாது, அதனால் நான் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டு இப்போ வாழைக்காய் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து தேங்காய் பூ போட்டு நம்ம இறக்கிடுவோம், அவ்வளவுதான். அந்த எண்ணெயிலே வதக்கி மிளகாத்தூள் பொருள் அந்த வறுவல். இது வந்து பொடி மாசு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த வாழைக்காய் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், சிம்மில் வச்சு வேக விடுங்க. கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வாழைக்காய் வந்துருச்சு வருங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வரமிளகாயும் பச்சை மிளகாயுமே போடணும், வேறு மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாது, அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வாங்க, நமக்கு நூல்கோசு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து சூப்பராக நூல்கோசு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டு கொஞ்சமாக ஜீரகம் கசக்கி போடுங்க. நான் ஜீரகம் போட்டிருக்கேன், நீங்களும் ஜீரகம் போட்டுக்கோங்க. அவங்கள்ட்ட காமிக்க மறந்துட்டேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துலாம். நல்லா சுட சுட சோறு, இங்கே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பாடு வடித்து நீர் ஊற்ற வச்சு அதை உங்கள்கிட்ட காமிக்கலை, ஏன்னா டைம் ஆயிடுச்சுனால. கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கலாம். நல்லா சாப்பாடு. இங்கே முள்ளங்கி சாம்பார் நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முள்ளங்கி சாம்பார் ஊற்றிடலாம். முள்ளங்கி சாம்பார். இங்கே வந்து வாழைக்காய் பொடி மாசு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நூல்கோசு பொரியல். இந்த நூல்கோசு பொரியல் ஹோட்டல்லாம் செஞ்சு வைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இங்கே வந்து மாங்காய் பச்சடி. சூப்பராக நமக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சிருந்தா சூப்பரான விருந்து இன்றைக்கி. இதே மாதிரி நீங்களும் வந்து இப்போ நான் சாப்பிட போகிறேன், வீடியோ முடிச்சு விட்டு சாப்பிட்லான் இருக்கிறேன். இதே மாதிரி முள்ளங்கி சாம்பார், வாழைக்காய் பொடி மாசு, காய், மாங்காய் பச்சடி, நூல்கோசு சூப்பராக இருக்கும். இந்த நூல்கோசு பொரியல் இதெல்லாமே செஞ்சு பார்த்து இன்றைக்கி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். இதே மாதிரி செஞ்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். இந்த வெயிலில் நல்லா வீட்டுக்குள்ளே நின்று சமைக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ வேக்காடு. நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.